ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் பால் நெய் மாதிரி தற்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் பால் நெய் மாதிரி சேகரிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தனியாருக்கு சொந்தமான ஏஆர் டைரி பால் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் அனுப்பப்பட்டது. அந்த நெய் அனுப்பப்பட்டதில் தரம் குறைவாக உள்ளது என்றும், மேலும் அதில் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறி அந்த நெய்யை ஏற்க மறுத்து அவர்கள் திருப்பி அனுப்பினர். தற்போது அந்த விவகாரம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஏஆர் டைரி நிறுவனம் எங்களது நெய் தரமான நெய், இதில் எந்தவித கலப்படமும் கிடையாது, எந்த கொழுப்பும் சேர்க்க கிடையாது என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் இன்று மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் அந்த நிறுவனத்திற்கு வருகை தந்துள்ளார். அவர் தற்பொழுது நிறுவனத்தின் உள்ளே சென்றுள்ளார். நிறுவனத்தில் சென்று தன் ஆய்வு பணிகள் தொடங்கியுள்ளார். தற்பொழுது வெளியே வந்த பின்புதான் எதற்காக வந்தார், எந்த மாதிரி ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் என்பது விவரம் தெரிய வரும். இந்நிலையில் நேற்று நிறுவனத்தின் சார்பாக அளித்த பேட்டியில் அவர்கள் தங்களது நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட நெய் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நெய் தான், இதை நாங்கள் தேவஸ்தானத்துக்கு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்பி வைத்தோம். ஆகையால் அந்த நெய்யில் எந்த விதமான கொழுப்புகளும் சேர்க்கப்படவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆய்வுக்கு வந்துள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஐயப்பன், தற்பொழுது இந்த சேகரிப்பு என்பது முடிந்து விட்டதா? தற்பொழுது அதிகாரிகள் அந்த இடத்துல இருக்கிறாங்களா? அதிகாரி ஒருவர் வந்திருக்கிறார். அவர் உள்ளே சென்றுள்ளார். இதற்கு பின்புதான் அவர் வெளியே வந்த பின்புதான் எந்த மாதிரி அவர் சோதனை ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். ஆய்வு பணி மேற்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் எதுவும் சாம்பிள் எடுத்து செல்கிறார் என்பது பற்றிய விவரங்கள் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.